ஆண்டவர் தாமே நம்முடைய மத்தியிலே இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. சொல்லுவோம், மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லையெங்கும் பெருமழை வேண்டுமே. என் சபை எல்லையெங்கும் அருள்மழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. வாருமையா மேகமே, மகிமையின் மேகமே, எல்லாம் நடக்குமே. Jesus, we praise you, Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மத்தியான வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே, சகோதரிகளாக அப்பா உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்முடைய நாமத்தை துதிக்க ஆராதிக்க அப்பா எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை உம்முடைய சன்னிதானத்திலே ஊற்ற நீர் கொடுத்த பெரிய கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று ஒருபோதும் உங்களுக்கு சொன்னதில்லை என்று சொன்னப்பட்ட வார்த்தையை போல ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்களை நீ பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் தகப்பனே. இந்த வேளையிலையும் அப்பா உம்மை நாடி கர்த்தாவே, உம்மை நம்பி உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா உம்முடைய வார்த்தையை அனுப்பியப்பா நீர் செய்ய வேண்டிய கிரியையை எங்கள் மத்தியில் நீர் செய்யும்படி ஜெபிக்கிறேன். பேசப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளாய் அல்ல அப்பா கர்த்தாவை, ஆகாயத்து பட்சிகள் பட்சித்து போடுகிற வசனமாய் அல்ல ஆண்டவரே, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாய் 30, 60, 100 பலன் கொடுக்கிற வசனமாய் எங்களுடைய இருதயங்களிலே விதைக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்துக்கு நேராய் நாம் திருப்புவோம். ஏசாயா 52 அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிப்போம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இன்றைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் என்னுடைய மனிதலே அதிகமாக இந்த வார்த்தையை மறுபடியும் எழுந்திரு எழுந்திரு என்று சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய மனதில் ஆண்டவர் போட்டுக்கொண்டே இருந்தார். எழுந்திரு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உக்காந்தது போதும், எழுந்திருன்னு அர்த்தம். ரெஸ்ட் எடுத்தது போதும். காலையில் அம்மாங்கெல்லாம் வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு எழுப்புறதை பார்த்துருக்கலாம். என்ன சொல்லி எழுப்புவீங்க? எழுந்துரு, தூங்குனது போதும், எழுந்தது நீ ரெஸ்ட் எடுத்தது போதும்னு சொல்லுவோம். தேவன் வந்து நம்மை பார்த்து எழும்பு அப்படின்னு சொல்லும்போது எதற்கு கூப்பிடுகிறார்? ஏதோ ஒன்றை செய்யும்படி நம்மை அழைக்கிறார். ஏதோ சும்மா சொல்ல மாட்டார், எழும்பி காஃபி குடி, எழும்பி டீ குடிக்குன்னு சொல்ல, எழும்பி ஆண்டவர் நம்மை பார்த்து சீயோன் குமார்த்தியே நீ எழுந்திரு, தூசியை உதறி விட்டு எழுந்திரு என்று சொல்லும்போது நம்மை ஒரு காரியம் செய்யும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். சகோதரிகளாய் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சீயோன் குமாரத்தியே நீ என்ன பண்ணு, நீ எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அநேகரை ஆண்டவர் எழுந்திரு என்று சொல்லி வேதத்திலே அழைத்திருக்கிறார். எழுந்திரு என்று சொல்லும்போது ஆபிரகாமை பார்த்து எழுந்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும்போது ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் போனார் என்று பார்க்கலாம். எழுந்திருக்க மறுத்த ஒரு சகோதரியை குறித்து வேதத்தில் பார்க்கலாம். ரேச்சல் வந்து எழுந்திருக்க மறுத்தாங்களாம். எதுக்கு எழுந்திருக்க மறுத்தாங்கங்க? அவங்க அடியில் என்ன வச்சுருந்தாங்களாம்?
நிறைய விக்கிரகங்களை ஒளித்து வைத்திருந்தாங்களாம். அதனால் ஒளிச்சு வச்சதில் மறைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு பொய்யை சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, நான்லாம் எழும்ப முடியாது, நான் இங்கே தான் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு. அநேக நேரங்களிலே நாம் எழுந்திருக்க முடியாத காரியம் ஏன் என்று பார்த்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து எழுந்திரு என்று சொல்லும்போது நம்ம என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம், ஐயோ இப்போ தான் வேலை முடிச்சு உட்காந்த, ரொம்ப டயர்டாக இருக்கு ஆண்டவரே, என்ன ஆண்டவர் இப்போ பார்த்து என்னை எழும்ப சொல்கிறீங்களே. எலியா சொன்னார் பாருங்க, சாப்பாடு கொடுக்க கொடுக்க என்ன பண்ணாராம், சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்துக்கிறது. நம்மளும் அந்த மாதிரி தான் நிறைய நேரம் ஆகிடுறோம் இல்லை, சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்துக்க தான் ஆசைப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார், நம்மை எழும்பும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். வேதத்திலிருந்து ரொம்ப சுருக்கமாக 3 எழுந்திருந்த சகோதரிகளை பற்றி தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். அநேக சகோதரிகள் இருக்கிறாங்க வேதத்தில், ஆனால் நமக்கு நேரம் இல்லாததுனால 3 சகோதரிகளை மாத்திரம் இந்த மத்தியான வேளையிலே நாம் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக அன்னாளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு சம்பவம். கிறிஸ்தவ சகோதரிகளாக இருந்தால் எல்லாருக்குமே அன்னாளை பற்றி தெரியும். அன்னாள் என்ன பண்ணாங்க, பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க, அப்புறம் என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க, அப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு பிள்ளை கொடுத்துட்டார். இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதை. இந்த கதையை நான் படித்து கொண்டிருந்த போது வேதத்திலே இந்த ஒரு வார்த்தை என்னை மிகவும் ஈர்த்தது. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 9, 10 வசனத்தை வாசிங்க. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. போதும், இந்த வார்த்தை என்னை நிறுத்தினது. இல்லை, ஒரு வார்த்தை, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் என்ன பண்ணாங்களாம், எழுந்தருளினார். அன்னாளுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாழ்க்கை. நீங்கள் 1 வசனத்திலிருந்தே படித்து வந்தால், எல்கானா என்று சொல்லுகிற ஒரு ஆசாரியன் இருக்கார். அவர் என்ன பண்ணுறார், ராமாவிலே வசிக்கிறார். இந்த ராமாவிலே அவருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. அன்னாள் தான் முதல் மனைவியா அல்லது பெனினா தான் முதல் மனைவியா என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஒருவேளை அன்னாளுக்கு பிள்ளை இல்லாததினாலே ஒருவேளை அவர் பெனினாலை மணந்திருக்கலாம் என்று நம்ம கற்பனை பண்ணி கொள்ளலாம் அல்லது நம்ம புரிந்து கொள்ளலாம். நீங்கள் வேதத்திலே பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் என்னடா இது வேதத்தில் 2 மனைவி பற்றிலாம் எழுதி வச்சுருக்கே கதைன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வேதத்திலே நீங்கள் முற்காலங்களிலே பார்த்தால் ஒரு மனைவியோ 2 மனைவியோ வைத்துக்கொள்வது ஒரு சாதாரண ஒரு காரியமாக இருந்தது என்று பார்க்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் சொத்தோ, அது போல மனைவிகளும் பிள்ளைகளும் எப்படி இருந்தாங்களாம், ஒரு சொத்துல ஒரு பகுதி தான். ஒரு மனுஷனுக்கு எத்தனை மனைவிகள் இருக்கிறாங்களோ, எத்தனை ஒட்டகம் இருக்கோ, எத்தனை தங்கம் இருக்கோ, எவ்வளோ வெள்ளி இருக்கோ, அதெல்லாம் என்ன ஒரே கேட்டகரி தான். என்ன கேட்டகரி, எல்லாம் ஒரு சொத்து தான். அந்த மாதிரி இருந்ததுனாலே அநேக மனைவிகளையும் அநேக பிள்ளைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒசாமா பின் லாடன் பற்றிலாம் படிக்கும்போது அவருக்கு 70 பிள்ளைகள் நினைக்கிறேன், அவரோடு கூட பிறந்தவர்கள். அப்படிலாம் நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்திலே அந்த ஜனங்கள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த சகோதரியை குறித்து பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்களாம், ராமாவிலே வசித்து கொண்டிருந்தார்கள். வருடம் இந்த குடும்பமாக, இதில் எழுதப்பட்டிருக்கிறது 3 வசனம் படிங்க. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். போதும். இப்போ 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதில் எழுதப்பட்டிருக்குது, பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். நீங்கள் தமிழில் வெறும் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணினாளுக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒரு வேர்ஷனில் பெனினா ஹேட் மெனி சில்ட்ரன், எத்தனை சில்ட்ரன் எழுதப்படலை, ஆனால் அநேக பிள்ளைகள் அவளுக்கு இருந்தார்கள் என்று பார்க்குறோம். ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லாமல் இருந்தார்கள். நான் சொன்னேன், வருடம் எங்கேருந்து எங்கே போனாங்க, ராமாவிலிருந்து சீலோவுக்கு போனார்கள். அது ஒரு நாள் பயணமாக அவர்கள் போய் அந்த இடத்திற்கு போக வேண்டியதாக இருந்தது. அன்னாளின் ஜெபம் கேட்கப்படுவதற்கு முன்பாக எத்தனை வருடங்கள் இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடம் இந்த பயணத்தை யார் மேற்கொண்டார்கள், இந்த எல்கானாவின் குடும்பத்தார் மேற்கொண்டார்கள். எல்கானாவின் குடும்பம் போகிறது. ஆனால் வருடம் அங்கே நடக்கிற காரியம் என்ன, 4ஆம் வசனத்திலிருந்தே படிக்கலாமே. அங்கே எல்கானா பலியிடும் நாளில் அவன் தன் மனைவியாகிய பென்னினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும்
குமாரத்திக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளே சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இந்த பயணம் நடக்கிறது. வருடம் இந்த பெண்ணினால் என்ன பண்ணுகிறாள்? அன்னாளை மனமடிவாக்குகிறாள். வருஷம் நடக்கிற ஒரு காரியங்க. நான் இதில் சுவாரஸ்யமாக இருந்தது. இவங்க போயிடுறாங்க. இவர் யார்? ஆசாரியன். இவர் பலியிடுகிறார். அப்போ ஆசாரியன் பலியிடும் போது அந்த ஆகாரத்தை அவர்கள் என்ன பண்ணுறாங்க? குடும்பத்தாருக்கு கொடுக்கிறார்கள். இதுதான் மரபு. அப்போ அவங்க அந்த ஆகாரத்தை பிரித்து கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணுறாராம்? ரொம்ப அன்பாக இருக்கிறாராம். யார் மேலே? அன்னாள் மேலே அன்பாக இருக்கிறார். நான் புரிந்து கொண்ட விதத்திலே நான் இதை விளக்குகிறேன். ஓகே, நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்களோ தெரியவில்லை. அப்போது இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறாரா? நான் ரொம்ப அன்பாக இருக்கேன். இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு? எல்லாருக்கும் ஒரு பீஸ் லெக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் ஒரு பீஸ் கொடுக்குறாரு. ஆனால் அன்னாளுக்கு மாத்திரம் என்ன கொடுக்குறாரா? 2 பீஸ் கொடுக்குறாரு. எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். உங்களுக்கெல்லாம் ஒன்று கொடுத்தாலும் பாவம் இந்த அம்மா பிள்ளை இல்லாத இருக்கிறதுனால என்ன கொடுக்குறாரு? ஏங்க, அடுத்த வசனம் படித்தா இந்த அம்மா என்ன பண்ணலையா? சாப்பிடலங்க. நீ 2 பீஸை கொடுயா, 10 பீஸு கொடு, எனக்கு சாப்பிட போகிறதில்ல. ஆனால் இவரோட பார்ட் என்ன பண்ணிடுறாராம்? இந்தம்மா நான் உனக்கு 2 பீஸ் கொடுக்குறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு பீஸ் வேண்டாம், எனக்கு என்ன வேணும்? பிள்ளை வேண்டும். இந்த மகளுடைய இருதயத்தை யோசித்து பாருங்கள். ஒருவேளை உலகத்திற்கு முன்பாக அவள் நேசிக்கப்படுவது போல காட்டப்பட்டிருந்தாலும் உண்மையாக அந்த மனதினுடைய ஏக்கம், அந்த மனதினுடைய கண்ணீரை யோசித்து பாருங்க. நான் யோசித்து பார்த்தேன், வழியில் தொல்லை பண்ணுற சக்களத்தி வீட்டில் சும்மா இருந்திருப்பாங்களா? நிச்சயமாக அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதாவது ஒன்று சொல்லி நோக்கடித்து கொண்டே இருந்திருப்பாங்க. ஆனால் சில நேரம் நம்ம வெக்கேஷன் போவோம், ஒரு லீவ் எடுத்து பீச்சுக்கு போனால் அந்த பீச்சுக்கு போகிற வழியெல்லாம் உங்களை ஒருத்தர் நோண்டிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்கள் பீச்சில் போய் உக்காந்து ஒரு சுண்டல் சாப்பிட்லான்னு நினைக்கும் போது எதையாவது ஒன்று சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது பாருங்கள், வருஷம் இந்த குடும்பத்தோடு பண்ணுகிற ஒரு ட்ரிப்பை கூட இந்த அம்மாவால் என்ன பண்ண முடியல, இந்த அண்ணாளால் என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு இந்த பெண்ணினால் தொடர்ந்து அவளை மனக்லேசப்படுத்தி கொண்டே இருக்கிறாள், மனவேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறாள், அழ வைத்து கொண்டே இருக்கிறாள். இந்த மகள் வருஷம் வருவாங்க, வருஷம் என்ன பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களா? அழகாக எழுதப்பட்டிருக்குது, அவங்கெல்லாம் பூசித்து குடிப்பாங்களாம். ஏங்க, நான் யோசிக்கிறேன், இந்த 2 பீஸு வைக்கிற கணவர் தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? ஏம்மா வீட்டில் தான் அவளை கொடுமைப்படுத்துறீங்க, வந்திருக்காளே கொஞ்சம் நிம்மதியாக உடேம்மான்னு சொன்னாரா? சொன்னதாக வேதத்தில் இல்லைங்க. சொல்லியிருந்தா கர்த்தரை அவரை ஆசீர்வதிக்கட்டும். அதனால் இந்த அண்ணாள் தனிமையாக இந்த வருஷம் இந்த பாதையிலே அவள் நடந்து கொண்டிருந்தாள். அதனால் அந்த வருஷம் அவள் முடிவெடுத்தாள், நான் என்ன பண்ண போகிறதில்ல, சாப்பிடாமல் போய் உட்காந்து என்ன பண்ண போகிறதில்ல, சும்மா அழ போகிறதில்ல, நான் எழுந்திருக்க போகிறேன். எனக்கு அந்த வார்த்தை மிகவும் உற்சாகப்படுத்தினது. அத்தனை முறை உட்காந்து அழுது கொண்டிருந்தவள், அத்தனை முறை சாப்பாடு வேண்டாம் என்று சொன்னவள். இன்னும் நீங்கள் சுவாரஸ்யமான காரியத்தை பார்த்தீங்கன்னா, இவள் அழுது கொண்டிருக்கிறாள். புருஷன் என்ன சொன்னார் தெரியுமா? என்னங்க சொன்னார்? 10 பிள்ளைய காட்டிலும் எவ்வளோ கிரேட்டுங்க அவர். யாருக்கு கம்பேர் பண்ணிக்கிறாரு? அப்போ கூட என்ன பண்ணுறாரு? நான் யார் என்று தெரியுமா? நான் யார்? ஈக்குவல் டு 10மா. நான் 1 தான், ஆனால் நான் யார்? நான் ஈக்குவல் டு 10. நீங்கள் நினைக்கிறீங்களா இது அந்த சகோதரியை சமாதானம் செய்திருக்குமோ, அல்லது அவளுடைய வேதனைக்கு இது ஏதாவது ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்குமா, அல்லது அவளுடைய வேதனையை கொஞ்சமாவது குறைத்திருக்குமா இந்த மனிதனுடைய வார்த்தைகள்? நான் நிறைய வேர்ஷன்ஸில் படித்து பார்க்கும்போது அநேகர் எல்காவனை மிகவும் அன்பான ஒரு மனிதன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஏனோ இதை நான் படிக்கும்போது அந்த மனிதன் தன்னை பற்றி தான் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு போதாதா, எதுக்கு உனக்கு பிள்ளை? அவர் ஒரு ஆசாரியனுங்க.
நான் உனக்காக ஜெபிக்கிறேம்மா, வாம்மா நான் உன்னோட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரால் செய்யக்கூடாததில்லை, ஆண்டவர் எத்தனையோ அற்புதம் அடையாளங்களை செய்திருக்கிறார், நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று அந்த மகளிடத்தில் யாரும் சொல்லலை. சக்களத்தி பண்ணது மாத்திரமல்ல, கணவனாலையும் எந்த ஒரு ஆதரவையும் பெற்றுக்கொள்ளாத தனிமையாக இருந்த அன்னாள் சோகத்தில் என்ன பண்ணல, மூழ்கி உட்காரலங்க. என்ன தெரியுமா பண்ணா, எழுந்திருந்தாள். எழுந்திருந்து என்னங்க பண்ணா, எங்கே போனா, எழுந்திருந்து ஜெபிக்க போனா. இந்த முழு கதையினுடைய மாற்றம் எங்கே நடந்தது தெரியுமா, அன்னாள் எழுந்ததுல தாங்க மாறும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நம்மை வேதனைப்படுத்த, நம்மை கஷ்டப்படுத்த, நம்மை துன்பப்படுத்த, நம்ம அப்படியே உட்கார வைக்கிறதுக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. என் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லைன்னு சொல்கிற சகோதரிகள் யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருக்க மாட்டோம். நம்ம ஏன் தெரியுமா ஆண்டவருடைய சமூகத்துக்கு மறுபடியும் வருகிறோம்? அவருடைய சமூகம் இல்லாவிட்டால் நமக்கு மீட்பு இல்லை, அவருடைய சமூகம் இல்லாவிட்டால் நமக்கு நிம்மதி இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால தான் ஓடி ஓடி வரோங்க. இந்த மகள் பாருங்க, அந்த நிலைமையிலும் அவள் என்ன பண்ணாள், வெகு நேரம் ஜெபித்தாள். அந்த மகள் எத்தனை வருஷங்கள் அதற்கு முன்பாக வந்திருந்தாலும் அழுது கொண்டே திரும்பி போனாள். ஆனால் அந்த வருஷம் அவள் முடிவெடுத்தா, இனி நான் என்ன பண்ண போகிறதில்ல, அழுது கொண்டே திரும்பி போகிறதில்ல, நான் அழப்போகிறேன். ஆனால் எங்கே தெரியுமா அழப்போகிறேன், ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அழப்போகிறேன். அவள் சொல்லுகிறாள், ஏலியினிடத்திலே சொல்லுகிறாள், நான் மிகவும் வியாகுல மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் என்னுடைய இருதயத்தை என்ன பண்ணேன், ஆண்டவரிடத்திலே ஊற்றுகிறேன். ஆண்டவர்களுடைய மனக்லேசத்தை பார்த்தாள், ஆண்டவர்களுடைய கண்ணீரை பார்த்தாள். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அன்னாளுடைய கற்பத்தை தேவன் அடைத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே ஒருத்தர் பிள்ளை பெறவாதிருந்தால் அவர்கள் எல்லாரும் நினைத்து கொள்வது அல்லது எல்லாராலும் பிலீவ் பண்ணப்படுகிறது என்னன்னா, ஆண்டவர் கற்பத்தை அடைச்சிட்டாரு என்று சொல்லி. அதனால தான் இந்த பெண்ணினால் என்ன பண்ணுகிறாள், அதையே சொல்லி என்ன பண்ணுறா. நீங்கள் அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பெண்ணினால் தேவன் அவளுடைய கற்பத்தை அடைத்தார் என்பதினாலே தான் அவள் என்ன பண்ணுறா, தொடர்ந்து அந்த மகளை வேதனைப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கலாம். ஆனால் இந்த மகளோ எழுந்திருந்து போய் தேவனுடைய சன்னிதானத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். கதையின் திருப்பம் என்ன, தேவன் அவளை நினைத்தருளினார். எப்போ தேவன் நினைத்தார் தெரியுமா, எப்போ நினைத்தார், ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவள் ஊற்றின கண்ணீர், ஆண்டவர் சன்னிதானத்திலே அவளுடைய வியாகுலத்தையும் அவளுடைய வேதனையும் அவள் கொட்டின போது ஆண்டவர் அதை என்ன பண்ணவில்லை, அவர் மறக்கவில்லை. அநேக நேரங்களிலே நம்முடைய சகோதரிகளாக இருக்கிற நாம் என்ன பண்ணுவோம், புலம்புறது நம்மளுடைய பார்ட் ஆஃப் லைஃப். நம்மளை முதல்ல கண்ணீர்னு சொல்லுவாங்க. முதல்ல கண்ணீர்னா என்ன தெரியுமா, ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அப்படின்றதுக்குள்ள சகோதரிகளுக்கு அது ஒரு வரம், அழுகிறது ஒரு வரம் பெற்ற சகோதரிகள் இப்படின்றதுக்குள்ளே அழுவோம். ஆனால் அழுகிறது நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, மனுஷர் முன்பாக அல்லங்க. இப்போ நான் போய் என் பிரச்சனையை ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி எனக்கு பயங்கர கஷ்டங்க, பயங்கர துன்பத்தில் இருக்கிறேன், என்னை இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் இப்படி தாங்க, எனக்கும் இப்படி தாங்கன்னு அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க பாருங்கள். அப்புறம் நம்மளுக்கு நம்ம ஸ்டோரி நின்றுடும். அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, டேக் ஓவர் பண்ணி அவங்க ஸ்டோரியை சொல்ல ஆரம்பித்தா நம்மளுக்கு ஐயோயோ இது என்னடா, நம்மளோட கதையை விட இவங்க கதை பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லி நம்மளுக்கு இருந்த பாரத்தோடு என்ன ஆகிடும், கூட கொஞ்சம் கல்லை தூக்கி மேலே வச்ச மாதிரி ஆகிடும். நம்ம எழுந்திரிச்சு போகும்போது ஐயோயோ இது என்னடா வாழ்க்கை இதுன்று நம்மளுக்கே ஒரு விரக்தி உண்டாகிற நிலைமைக்கு நாம் மாறி விடுகிறோம். ஆனால் அதே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஊற்றும் போது அவர் என்ன பண்ணுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் ஹல்லேலூயா, உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடும். எனக்கு ரொம்ப பிடித்த வசனங்களிலே ஒரு வசனம், நம்முடைய கண்ணீரை என்ன பண்ணுறாராம், துருத்தியில் வச்சுருக்கார். இங்கிலீஷில் பாட்டில்னு இருக்குது. நம்முடைய கண்ணீரெல்லாம் பாட்டில் பண்ணி வைக்கிறாராங்க. நீங்கள் பண்ணுவீங்களா? நம்மலாம் பாட்டில் போட்டால் நம்ம வீடே நிரம்பின்னு நினைக்கிறேன், நம்மளோட கண்ணீரெல்லாம் பாட்டில் பண்ணால். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பாட்டில் பண்ணி வச்சுருக்கேம்மா உன்னுடைய கண்ணீரை. யோசித்து கூட பார்க்க முடியலைங்க ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற கரிசனை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு, ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபை. அவர் சொல்கிறாரு, நான் உன்னோட கண்ணீருக்கும் நான் என்ன பண்ணுவேன், பதில் கொடுப்பேன்.
அன்னாளின் கண்ணீருக்கு பதில் கொடுத்த தேவன் நம்முடைய கண்ணீரையும் காண்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய கதறலை கேட்கிறவர். ஒருவேளை நீங்கள் இந்த வேளையில் நொந்து போய் வந்திருக்கலாம், மன கிளேசத்தோடு வந்திருக்கலாம், எல்லாரிடத்திலும் சொல்லி சொல்லி அந்த வேதனை முடியாத ஒரு வாழ்க்கையாக நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்க, அதை ஊற்றி விடுங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பகுதி, அவள் ஊற்றி விட்டு வேதம் சொல்லுகிறது, அதற்கப்புறம் அவள் துக்க முகமாய் இருந்ததில்லை. நம்முடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுகிறார். அவள் பாருங்க, அவள் கேட்டது ஒரே ஒரு பிள்ளைங்க, ஒரு பிள்ளை தாங்க கேட்டா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்னாளுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க தெரியுமா? 3 குமாரர் 2 குமாரத்தி. அது இல்லாமல் யாரையும் கொடுத்தாரு? சாமுவேலையும் ஆண்டவர் கொடுத்தார். 6 பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்கிறார். ஏன் தெரியுமா? இருதயத்தை என்ன பண்ணாலாம்? ஊற்றினார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன வேதனையோடு நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறீங்க, என்ன கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, என்ன வியாகுலத்தோடு வந்திருக்கிறீங்க, என்ன பண்ணுங்க? தூசியை உதறிட்டு மற்றவங்க சொல்லுகிற பழி வார்த்தைகளாக இருக்கட்டும்ங்க, உடைக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், அதை எப்படி பார்க்கணும் தெரியுமா? எப்படி பார்க்கணும்? தூசி மாதிரி பார்க்கணும். பெண்களுக்கெல்லாம் க்ளீனிங் பற்றி சொல்லி தரணுமா? தூசி எப்படிங்க க்ளீன் பண்ணுவீங்க? அந்த மாதிரி தட்டி விடுங்க, தட்டி விடணும். தூசி எப்படி தட்டி விடுவோம், அந்த மாதிரி மற்றவர்களுடைய பழி சொல்கள் தட்டி விடுங்க. ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. உன் தூசியை உதறி விட்டு என்ன பண்ணு? எழுந்துரு. நம்ம எழும்பலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணிடுவான் தெரியுமா? சத்ரு அதே சோகத்திலே உட்காந்து நம்ம சாகிற வரைக்கும் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம்? அழுது புலம்பி மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு பயந்தே வாழ்ந்தே நம்ம வாழ்க்கையை முடிச்சிடுவோம். அப்படி முடிக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க? எழுந்துருங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஊற்ற போகிறேன். அங்கே ஊற்றிட்டு என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரே இப்போ எல்லாம் ஊற்றிட்டேன், திருப்பி எல்லா பாட்டிலையும் எனக்கே கொடுத்துருங்க. நான் என்ன பண்ணுறேன்? எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஷோகேஸ் போட்டு வைக்கிறேன். ஆண்டவரே என் பாட்டிலெலாம் பாருங்கள் எவ்வளோ அழுதுருக்கேன் பாரு ஆண்டவர் சமூகத்துலன்னு காட்டுறதுக்கா, இல்லை போஸ்டர் போடுறதுக்கா? இல்லை, அங்கேயே விட்டுருங்க. உங்களுடைய கவலைகளை எல்லாம் என்ன பண்ணுங்க? அங்கேயே வைத்து விடுங்கள். அவர் என்ன பண்ணுவார்? எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அன்னாளின் ஜெபத்தை கேட்டவர், ஆகாரின் சத்தத்தை கேட்டவர். எனக்கு ரொம்ப பிடித்தது அந்த ஆகாருடைய கதையிலே பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். பிள்ளை கூப்பிட்டா கூட ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கேட்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் என்ன பண்ணுகிறாரா? நம்மலாம் காக்கை குஞ்சு சத்தத்துக்கெல்லாம் கேட்போமா? நான் ஆண்டவர் சொல்றார், காக்கை குஞ்சு கூப்பிட்டா கூட நான் என்ன பண்ணுவேன்? அவர்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். வசனம் தெரிஞ்ச பார்த்தா அதை என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு வெளியில் போகும்போது என்ன பண்ண மாட்டேன்? ஐயோ சிஸ்டர் எனக்காக ஜெபிங்க. ஊற்றி விட்டு இனி எப்படி இருக்காதீங்க? துக்க முகமாக இருக்காதீங்க. நீங்கள் அப்படி துக்க முகமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சாத்தானே பார்ப்பான், இது என்னடா நான் இவளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன், இது பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கு, இப்படி சந்தோஷமாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, துக்கமுகமாக இருக்காதீங்க. நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு செய்யாத ஒரு அற்புதத்தை, ஆண்டவர் என்னுடைய ஜபங்களை கேட்காவிட்டால் நான் போய் ஒரு பிரஜாதியானவங்களுக்கு போய் சத்தியம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களுக்காக எல்லாம் செய்வாருங்க, அவங்க ஜபத்தெல்லாம் கேட்பார், உங்க கண்ணீரெல்லாம் தொடப்பார் அப்படின்னு நான் போய் சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவாங்க அவங்க? நீயே என்கிட்ட எப்போ பாரு குறை சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன எனக்கு இயேசுவை பற்றி சொல்கிறேன். ஆனால் அதே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை காட்டுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கு பதிலை காட்டுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுகிறீர்கள் என்பதை காட்டுங்க. இதை நீங்கள் காட்டும்போது பிரஜாதிகள் மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தாரும் ஆச்சரியப்படுவாங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்திலிருந்து வாயிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் ஏராளம். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பவுமே நினைப்பேன், என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா இடத்துலேருந்து நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் அதிகமாய் அவர்களை பார்த்து நான் கற்றுக்கொண்டது தான் அதிகம். நான் ஒரு தாயாய் மாறின போது பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது எப்படி என்று எனக்கு ஞாபகம் இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க வாழ்ந்து காட்டுவதினாலே அது என்னுடைய வாழ்க்கையில நான் பிரயோஜனப்படுத்தி கொள்கிறேன். எப்படி தேவனுடைய சமூகத்திலே தங்களுடைய கண்ணீரை ஊற்றினார்கள் என்று பார்த்தேன்.
வெளியில் பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் ஜெப அறையில் விடுகிற கண்ணீர் வேதனை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். அன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன், மனுஷர் முன்பாக அழாத, யார் முன்பாக அழணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணேன்? ஆண்டவருடைய சமூகத்தில். ஏனென்றால் அவருடைய சமூகத்தில் ஊற்றப்படுகிற ஒரு சொட்டு கண்ணீரும் மறக்கப்படுவதில்லை. அன்னாள் பாருங்க, அவங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது மாத்திரமல்ல, அழகான ஒரு பாடலை அவர்கள் பாடுகிறார்கள். அந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அன்னாள் ஒரு பாடலை பாடுகிறார்கள். 1ஆம் வசனத்துல இருந்தே படிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. 10வது வசனத்தை படிங்க. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். அன்னாள் ஒரு அழகான பாடலை தேவனை குறித்து, தேவனுடைய மகத்துவங்களை குறித்து துதித்து பாடினாள். ஆனால் இதில் இந்த கடைசி இந்த 10வது வசனத்திலே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அன்னாள் இதை பாடும்போது ராஜாவே கிடையாதுங்க இஸ்ரவேலுக்கு. இதற்கு அப்புறம்தான் சாமுவேலின் மூலமாய் ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட்டார். அன்னாள் இந்த பாட்டில் ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட போகிறார் என்பதை இந்த மகள் தீர்க்க தரிசனமாக ஜெபத்தில் சொல்கிறாங்க. தீர்க்கதரிசியாய் மாறினது யாருங்க? உட்காந்து சாப்பாடு வேணான்ட்டு அழுதுட்டு இருந்த அம்மா, சாப்பாடு வேண்டாம் என்று அழுது மன வியாகுலத்திலே உட்கார்ந்திருந்த அம்மாவை தீர்க்கதரிசியாய் மாற்றினது என்ன தெரியுமா? என்னது? எழுந்திருந்தாருங்க. தேவனுடைய சமூகத்துக்கு போக எழுந்தாள். அவள் எழுந்ததினாலே அவளுடைய வாழ்க்கையே மாறினது என்று பார்க்கலாம். நீங்கள் அன்னாளை பற்றி படித்தீங்கன்னா எப்பவுமே யார் கூட போவாங்களாம்? பலியிடுறதுக்கு புருஷன் போவார், கூட அழுதுகிட்டே இந்த அம்மாவும் போவாங்க. ஆனால் நீங்கள் பின்னால் படித்து பாருங்கள், அன்னாள் தனியாக போகிறாள். நான் ஆண்டவருக்கு பலியிடுவேன். ஏன் தெரியுமா? என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. வருடம் என்ன தெரியுமா பண்ணா? ஆண்டவருக்கு அவள் செய்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றும்படியாய் காளைகளை எடுத்துக்கொண்டு போனாள் என்று சொல்லி வேதம் எழுதுகிறது. எப்படி இருந்த ஒரு சகோதரியை எப்படி மாற்றினது என்னதுங்க? எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திற்கு போக நீங்கள் எழுந்திருக்கும் போது ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? நிற்க பண்ணுவார். உங்களை தீர்க்கதரிசிகளாய் மாற்றுவார். உங்களை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுவார். உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க ஆண்டவர் பண்ணுவார். உங்களுடைய ஜெபங்களை, உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் நினைத்தருள்வார். ஹல்லேலூயா. 2வதாக ஒரு சகோதரியை பற்றி படிக்கிறோம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. 8வது வசனமும் சேர்ந்து படிங்க. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டது உண்டோ? தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போயின. 2வதாக ஒரு சகோதரி குறித்து பார்க்குறோம். இவங்க யாரு? தெபோராள். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இந்த தெபோராள். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக நியாயாதிபதிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. நிறைய சிம்சோன் ஒரு நியாயாதிபதியாக இருந்தார், அநேக ஒத்னியேல் ஒரு நியாயாதிபதியாக இருந்தால், நியாயாதிபதிகள் பட்டியலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நியாயாதிபதிகள் எழுந்து நியாயம் ஏனென்றால் அவர்களுக்கு ராஜா இல்லை. நியாயாதிபதிகள் காலத்துக்கு அப்புறம்தான் ராஜாக்களின் காலம் வந்தது. அப்போ ராஜாக்களின் காலத்துக்கு முன்பாக நியாயாதிபதிகள் தான் நியாயம் செஞ்சாங்க. இதில் ஒரே ஒரு சகோதரியின் பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சகோதரி யாரு? தெபோராள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சகோதரிகள் அந்த மாதிரி எழும்பி செய்யும் போது எனக்கு உண்மையாகவே அது என்னுடைய மனதிற்கு அது ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு சமுதாயம். கரெக்டாக எல்லாம் ஆண்கள் தான் பண்ணுவாங்க. பெண்கள் என்ன தான் பண்ணுவாங்க?
வீட்டில் உட்காந்து சமைக்கிறதையும் பிள்ளைகளை பார்க்கறதையும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறதும், இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இந்த மகள் எழுந்திருக்கிறாள் பாருங்கள். யார் இவங்க? தெபோராள் என்கிற இவர் திருமணமான ஒரு சகோதரி தான். ஆனால் இந்த சகோதரி ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஒரு நியாயாதிபதியாகவும் எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருந்தது மாத்திரமல்ல, யுத்தத்துக்கு போகிறார். இங்கே பார்க்குறோம், பாராக் என்று சொல்லுகிறவர் பயப்படுறார், யுத்தத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறார். சிசேரா என்று சொல்லுகிற மனிதன் இவர்களுக்கு விரோதமாய் வருகிறார். அப்போ அவர் போராடுவதற்கு பயப்படுகிறார். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் வந்தால் நான் போகிறேன். யாரங்க கூப்பிடுறாரு? நீங்கள் வந்தால் போகிறேன்னு சொல்லி 10,000 ஆர்மியை கூப்பிட்டாரா? ஒரு லேடிங்க. நீங்கள் வந்தால் நான் எங்கே போகிறேன்? சண்டைக்கு போகிறேன். நீங்கள் வந்தால் நான் கடைக்கு போகிறேன் இல்லை, நீங்கள் வந்தால் எங்கே போகிறேன்? சண்டைக்கு போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மகளாக இந்த தெபோராள் என்ன பண்ணாலாம் இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவள் எப்படி எழுந்தாளாம்? தாயாக எழுந்தாள். இந்த தெபோராளுக்கு பிள்ளைகள் இருந்ததாக வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் அந்த மகள் தன்னுடைய ஜனங்களுக்காக அவள் ஒரு தாயாய் எழுந்தாள். இன்றைக்குள்ள சபைகளிலே நமக்கு அப்படிப்பட்ட தெபோராக்கள் தேவை. நம்முடைய சபையிலே, நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக, நம்முடைய அடுத்த சந்ததிக்காக தாயாக எழுந்திருக்கிற சகோதரிகள் நமக்கு தேவை. ஏனென்றால் இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் அடுத்த சமுதாயத்தில், அடுத்த ஜெனரேஷனில் வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் போகிற பாதைகளை யோசித்து பார்த்தால், அவர்கள் போகிற வழிகளை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் வழி தெரியாத குருடரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி ஜெபத்தில் கூட அன்னை சொன்னாங்க, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் போராட வேண்டும். தெபோராள் எப்படி ஒரு தாயாக எழுந்தருளினாலோ அதுபோல் நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். எதற்கு? அவங்களெல்லாம் அடித்து நல்வழிப்படுத்துறதுக்கு இல்லைங்க. எதுக்கு எழும்பணும்? தாயாக எழும்ப வேண்டும். இன்றைக்கு தாய்மார்கள் இந்த உலகத்திலே அதிகம் பார்க்க முடிவதில்லை. உண்மையான தாய்மார்கள், தாய் உள்ளம் என்று சொல்லுகிறது ஒரு மிகவும் விசேஷித்தமான ஒரு உள்ளம். தேவனே தாயை போல தேற்றுகிறவர் என்று சொல்லி தன்னை ஒரு தாய்க்கு ஒப்பிடுகிறார். அந்த அளவுக்கு தேவன் தாயினிடத்திலே ஒரு விசேஷித்த ஒரு தன்மையை வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தாய்மார்களை நம்ம பார்க்க முடியறதில்ல, அல்லது தாய் உள்ளம் படைத்தவர்களை நம்ம பார்க்க முடியறதில்ல. சபையில் கூட நம்ம என்ன பண்ணுகிறோம் என்றால் லீடராக இருக்கிறோம், ஆனால் என்ன இல்லை, தாய் உள்ளம் இல்லை. நான் சொல்வதை நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளாதீங்க. சபையில் இருக்கிற வாலிபர்களாகட்டும், சபையில் இருக்கிற சிறியவர்களாக இருக்கட்டும், சபையில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் எப்படி இருங்க? ஒரு தாயாக மாறி விடுங்க. ஒருவேளை அவர்கள் தாய் இல்லாத பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் தாய் இருந்தாலும் ஒரு தாயின் அன்பை அறியாத பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க? ஒரு தாய் உள்ளம் கொண்டவர்களாக அவர்களுக்கு நீங்கள் அவங்களோட அன்பை காட்டும்போது, நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் நிலைப்படுவார்கள் என்பதிலே நிச்சயம் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு அந்த அழைப்பை இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். எத்தனை தெபோராக்கள் எழும்ப போகிறீங்க? எத்தனை பேருக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயாய் நீங்கள் மாற போகிறீங்க? நீங்கள் மாறும்போது எனக்கு அதில் ரொம்ப பிடித்திருந்தது அந்த வசனத்திலே, இஸ்ரவேலிலே அவள் தாயாக எழும்பும் அளவும் என்னாச்சா? கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நூதனமான தேவர்கள், அவர்களை நல்வழியிலிருந்து திருப்புவதற்கு நூதனமான காரியங்கள். நீங்கள் நினைக்கலாம் பிள்ளை வீட்டுக்குள்ளாரதான் இருக்கா, எங்கேயுமே போகிறது இல்லைங்க, வீட்டு பிள்ளைங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பிள்ளை எப்படி வாழ்கிறது என்பதை நம்ம நிறைய நேரங்களிலே நம்ம பார்ப்பதில்லை. We are so busy running around that we never focus on our children. நான் உண்மையாய் சொல்லுகிறேன், அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் உண்மையான ஒரு தாயாய் இருப்பீங்கன்னா போராடுகிற தாயாய் மாறுங்க. தெபோராள் ஒரு சாதாரண தாயா இல்லைங்க. என்ன தாயாக இருந்தா தெரியுமா? போராடுகிற தாயாக இருந்தா. நான் டீச்சராக வேலை பார்க்கும்போது சில நேரத்தில் வருவாங்க, போராடுகிற தாய்மார்கள் வருவாங்க. எதுக்கு தெரியுமா வருவாங்க? எந்த டீச்சர்டா என் பிள்ளைய திட்டினது? வெள்ளவாடி யாருன்னு பார்த்துறேன். எதுக்கு? அவங்க பிள்ளைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரல, பிள்ளை ஏதோ தப்பு பண்ணால் பக்கத்தில் இருக்க பையனை அடித்தான், அதுக்கு டீச்சர் ஏதாவது சொல்லிட்டா இவர் போய் என்ன பண்ணுவார்? வீட்டில் போய் அம்மாட்ட சொல்வார், என்னை இந்த டீச்சர் இப்படி சொல்லிட்டா, இந்த டீச்சர் என்னை திட்டா. உடனே அம்மா போராடுகிற தாய் என்ன பண்ணுவாங்க? கொடி பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. என்ன தைரியம் இருந்தால் என் பிள்ளை மேலே நீ கை வச்சிருப்பேன். அப்படி போராடுகிற தாய் இல்லைங்க.
அவளுடைய ஆத்துமாக்களுக்காய் போராடுகிற தாய்மார்கள் நமக்கு தேவை. திறப்பில் நின்று அவர்களுக்காய் போராடுகிற தாய்மார்கள் நமக்கு தேவை. நான் சொல்லுகிறேன், இன்றைக்குள்ள சமுதாயம் மிகவும் மிகவும் குழம்பி போன ஒரு சமுதாயமாக இருக்கிறது. அநேக பிள்ளைகள், நான் அந்த தேசத்தில் நான் வாழ்ந்த நாட்களிலே நான் பார்த்துருக்கிறேன். பிள்ளைகளை பார்க்கும்போது நான் உண்மையாகவே சொல்கிறேன், ஒவ்வொரு பிள்ளையும் நான் பார்க்கும்போது அவர்களோடு நான் பேசும்போது என்னுடைய கண்களிலிருந்து தார தாரையாய் தண்ணீர் வரும். அந்த பிள்ளைகளுக்கு எல்லாமே இருக்குதுங்க, எல்லா வசதிகளும் இருக்குது, அவங்க கேட்குற டாய்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லார் கையிலையும் என்ன இருக்குது? லேட்டஸ்ட்டு செல்ஃபோன் வச்சுருக்காங்க. சும்மா சாதாரண செல்ஃபோன்லாம் இல்லைங்க, லேட்டஸ்ட்டு செல்ஃபோன். எல்லா வசதிகளையும் பெற்றோர்கள் தாராளமாய் செய்கிறார்கள், தியாகம் பண்ணி செய்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் கெட்ட வார்த்தை. நான் ப்ரீ ஸ்கூல் டீச்சராக இருந்தேங்க. ப்ரீ ஸ்கூல்னால் எத்தனை வயசு? 5 வயசு. அந்த பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைகளை என்னுடைய நெஞ்சம் அப்படியே உடையும். எங்கடா கேட்டேன்னா என்ன தெரியுமா சொல்வான்? வீட்டில் கேட்டேன். சிதைந்து போன ஒரு சமுதாயம், சிதைந்து போன ஒரு ஜெனரேஷன் நமக்கு பின்பாக எழுந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம என்னங்க பண்ணுறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் போராடுகிறோமா? தெபோராளை போல எழுந்திருக்கிறோமா? இன்றைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க டிப்ரெஷனுக்கு மருந்து எடுக்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்லாம் அது புரியவே இல்லை. ஐம் ஆன் மெடிக்கேஷன் சொல்லுவான். நான் நினச்சேன் சரி ஏதோ ஜுரம் சளி பிடிச்சிருக்கு ஏதோ மருந்து எடுக்கிறாங்கன்னு. என்னடா மருந்து எடுக்கிறேன்னு கேட்டேன். ஐம் ஆன் டிப்ரெஷன் மெடிக்கேஷன். என்னங்க வயசு? 6 வயசுங்க, 7 வயசுங்க. எதுக்குங்க டிப்ரெஷனுக்கு மருந்து எடுக்கணும்? நம்முடைய சந்ததிகளுக்காய் நாம் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தாயாக நாம் நிற்க வேண்டும். நீங்கள் என்ன உங்கள் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறீங்களோ சேர்த்து வைக்கலையோ, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, தேவனை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விதைங்க. இந்த உலகத்தின் போராட்டம் நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை. இந்த வசனம் நான் எத்தனையோ முறை சின்னதில் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் அது புரிகிறது. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய பிள்ளைகளுக்காய், நம்முடைய அடுத்த தலைமுறைக்காய், நம்முடைய ஆத்துமாவுக்காய் வான லோகத்தின் பொல்லாத சேனைகள் போராடி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம்? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடி கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் சண்டை போட்டுக்கொண்டே வாழ்க்கையை முடிக்காமல் என்ன பண்ணலாம்? இதற்கு பின்பாக போராடி கொண்டிருக்கிற வானலோகத்தின் பொன்னாத சேனைகளோடு போராட நம்ம என்ன பண்ணோம்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவரால் நம்ம நிறைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சகோதரிகளாக நான் சொல்லுகிறேன், ஆவியானவருடைய நிறைவு உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற எல்லா வானலோகத்தின் பொல்லாத சேனைகளோடும் நீங்கள் போராட முடியும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் வெற்றி எடுக்க முடியும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டில் இந்த மாடியில் தான் வீடு இருந்துச்சு. அப்போ 2 பெட்ரூம் தான். நானும் என்னுடைய தங்கையும் ஒரு பெட்ரூமில் இருப்போம். 3 பையன்களும் அவங்களுக்கு 3 பேருக்கும் ஒரே பெட்ரூம் தான். மம்மி அப்பாவுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கிறோம். அநேக நேரங்களிலே ராத்திரி வேளையில் ஒரு 1 மணி 2 மணி திடீர்னு நான் பெட்ஷீட் நகர்ந்திருந்தால் இப்படி எழும்பும் போது நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் அம்மா ஒவ்வொருடைய தலையில் கை வைத்து ஜெபிக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். வானலோகத்தின் பொல்லாத சேனைகளோடு உங்களுடைய பிள்ளைகளுக்காக போராடுங்கள். நான் உண்மையாய் சொல்லுகிறேன், உடைந்த உள்ளத்தோடு சொல்லுகிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்காவிட்டால் வேற யாரும் ஜெபிக்க மாட்டாங்க. நில்லுங்க, அவங்களுக்காக போராடுங்க. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகள் போகிற பாதை நாம் அறிய மாட்டோம். நாங்கள் வளர்ந்தப்போ இருந்த போராட்டங்கள் வேற, இன்றைக்குள்ள பிள்ளைகள் போராடுகிற போராட்டங்கள் வேற. அவங்களுடைய பேட்டில் மோஸ்ட்லி அவங்களோட மைண்டில் தான் இருக்குது. அதிகமான போராட்டங்கள் அவங்களுடைய சிந்தனையில் தான் இருக்குது. அந்த சிந்தனையை சாத்தான் எவ்விதமாய் குலைக்கலாம் என்று ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே இருக்கிறான். நீங்கள் அவங்களுக்காக நிற்பீங்களா? ஒரு தெபோராளாக, ஒரு தாயாக. ஒருவேளை உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், மற்ற பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க. ஒருவேளை நீங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க, பேர் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளையின் ஆத்துமாவுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளை எங்கே நிற்கணும்? உங்களுடைய சன்னிதானத்தில் நிற்கணும். அப்பா, அவன் டாக்டர் ஆகலைனாலும், இன்ஜினியர் ஆகலைனாலும், பிரசிடெண்ட் ஆகலைனாலும் எங்கே நிற்கணும்? உங்களுடைய சன்னிதானத்தில் நிற்கணும்.
உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கணும். அதை நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணலையோ இந்த உலகத்தில் எங்கே நிற்கணும்ப்பா? உங்கள் சன்னிதானத்தில் நிற்கணும். உம்முடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் அவர்களை மாற்றுமப்பா. பவுல் சொல்லுகிறார், நான் என்ன பண்ணுகிறேன்? அதுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன். கற்ப வேதனைப்படுகிறேன். எதற்காக? என்னுடைய பிள்ளைகளிலே கிறிஸ்து காணப்படும். எனக்கு ஜெபிச்சோம், ஆண்டவர் பிள்ளைகளிலே கிறிஸ்து உருவாகும்படியாய் நான் கற்ப வேதனைப்பட்டு ஜெபிக்கிறேன். அதுதாங்க உண்மையான ஒரு தாய் உள்ளம். ஒரு தாய் உள்ளம் தான் அந்த கற்ப வேதனைப்படுகிறது. எதற்கு தெரியுமா? இந்த பிள்ளை எப்படி ஆகிலும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நம்ம தெபோராளாக எழும்புவோமா? நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகளுக்காய், நம்முடைய சபையிலே உள்ள பிள்ளைகளுக்காய் நாம் போராட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக, கடைசியாக ஒரு சகோதரி எழுந்திருந்ததை குறித்து பார்க்கிறோம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து, ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு, அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மெத்தத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாயின் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமல் போகும் பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். இங்கே ஒரு சகோதரி எழுந்திருக்கிறாங்க. இவங்க யாரு? எஸ்தர். எஸ்தரை பற்றி நிறைய படம்லாம் எடுக்கிறாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எஸ்தர் படம் பார்த்துருக்கீங்களா? நிறைய படம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு ராஜாவாக யாரை காட்டுவாங்க? அகாஸ்வேரு ராஜாவை காட்டுவாங்க. கரெக்டாக? அகாஸ்வேரு ராஜா அப்படி உட்காந்துருப்பார், அவர் மகிமையும் உள்ள மனுஷன். அப்புறம் என்ன ஆயிடுது? வஸ்தி என்ன பண்ணுறாங்க? அவர் சொல்கிற பேச்சை கேட்கல. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? அவங்கள தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு யாரை தெரிந்து கொள்ளுகிறாங்க? எஸ்தரை தெரிந்து. எஸ்தர் யாருங்க? இந்த பாவப்பட்ட பொண்ணு. யார் வாழ்க்கை கொடுக்குறா? யார் வாழ்க்கை கொடுக்குறா? ஆனால் உண்மை சரித்திரம் என்ன தெரியுமா? அகாஸ்வேரு ராஜா ரொம்ப குள்ளமான, ரொம்ப தடியான ஒரு மனுஷன், ரொம்ப கோபக்கார மனுஷனா. இப்போ யோசிச்சு பாருங்க எஸ்தர் கதையை. யாருங்க பாவப்பட்ட மனுஷன்? ஆனால் இந்த எஸ்தர் அவள் விரும்பி இந்த திருமணத்துக்கு அவள் எடுக்கப்படவில்லை. என்ன பண்ணாலாம்? ஃபோர்ஸ் பண்ணி அந்த நாட்டில் இருந்த எஸ்தரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது மிகவும் அழகான சௌந்தரியம் உள்ள ஒரு பெண். அவளுக்கு எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ ட்ரீம்ஸ் இருந்திருக்கும், எவ்வளோ அவளுக்கு ஆசைகள் இருந்திருந்திருக்கும். ஆனால் இந்த மகளை என்ன பண்ணுறாங்க? கட்டாயப்படுத்தி ராஜா அரண்மனைக்கு கொண்டு வராங்க. எனக்கு அந்த கதையை புரிந்து கொள்ளவே முடியாது. ராஜா அரண்மனைக்கு எத்தனை பேருங்க வந்தாங்க? அநேக 120 தேசத்திற்கு ராஜா அவர். அந்த 120 தேசத்து ராஜாவுக்கு 120 தேசத்திலிருந்து அழகான பெண்மணிகளை என்ன பண்ணுறாங்களா? சின்ன பெண்மணிகளை எல்லாம் கொண்டு அடைச்சிட்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்களா? ஒரு டைம் தான் என்ன பண்ண முடியும்? ராஜாவுக்கு முன்பாக போக முடியும். ராஜாவுக்கு முன்பாக போய் ராஜாவுக்கு பிடிக்கவில்லை என்றால் என்னமாய் மாறி விடுவாங்க? கான்கியூபைன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய வப்பாட்டிகள் என்று சொல்லுகிறாங்க. பார்த்தீங்களா? வாழ்க்கையே அவ்வளோதாங்க அவங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் தான் யார் வந்தது? எஸ்தர் வந்தாள். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய அநாதி திட்டம் தீர்மானத்தினாலே இந்த மகள் என்னவாகிறாள்? ராணியாக மாறுகிறாள். இப்போ ராணியாக மாறிவிட்டு இப்போ என்ன ஆகிறது? ஆமான் என்று சொல்லுகிற மனுஷன் என்ன பண்ணுகிறார்? யூதர்கள் எல்லாம் அழிக்க போகிறேன் என்று சொல்லும்போது அவளுடைய சித்தப்பா மொர்தெக்காய் என்ன சொல்கிறாரு? நீ இப்போ ஏதாவது பண்ண வேண்டும் என்று சொல்லும்போது இவ என்ன சொல்லுகிறா? நான் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. 30 நாட்களுக்கு நான் அழைக்கப்படவில்லை, நான் போக முடியாது என்று சொல்லுகிறார். அப்போ மொர்தெக்காய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வசனத்தை படிங்க. 13ஆம் வசனத்தையும் சேர்த்து படிங்க. மொர்தெக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கிறலாமே யாருக்கு தெரியும் என்று சொன்னான். அப்பொழுது எஸ்தர் என்ன சொல்லி அனுப்புகிறாள்? அப்பொழுது எஸ்தர் மொர்தெக்காய்க்கு மறுபடியும் சொன்னது,
நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். ஆமென். நான் செத்தாலும் சாகிறேன். இதற்காக தான் உனக்கு இந்த ராஜமேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக உனக்கு ராஜமேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது? உன்னுடைய ஜனங்களை நீ மீட்கும்படியாய் உனக்கு ராஜமேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜ அரண்மனையில் இருப்பதினாலே நீ தப்பித்து விடலாம் என்று நினைக்காதே. நீ என்ன பண்ண? நீ ஏதாகிலும் செய்ய வேண்டும். அப்போ எஸ்தர் எழும்புகிறாள். எதற்கு எழும்புகிறாள் தெரியுமா? ராஜாவின் முன்பாக போய் நிற்பதற்கு. நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை இவர் நம்ம எல்லாம் ரொம்ப அழகாக காட்டுறாங்க. படத்தில் காட்டும்போது இவர் இந்தம்மா அப்படியே நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே வருவாங்க. இவர் அப்படியே அந்த செங்கோலில் நீட்டுறாரு. அப்படியே தொட்ட உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக இல்லை. நீங்கள் முழு கதையும் படித்து பாருங்கள். இவர் தொடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? சாப்பாட்டுக்கு அழைக்கிறார். ஆமானையும் அவங்களே சாப்பாட்டுக்கு அழைக்கிறார். 2 முறை நடக்கிறது. இதற்கப்புறம் இவள் உண்மையான கதையை சொல்லுகிறாள். ஏன் கூப்பிட்டேன் சாப்பாட்டுக்குன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜா சொல்லுகிறார், எழுதின சட்டத்தை என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. பாருங்கள், இந்த மகள் தொடர்ந்து போராடி அவள் என்ன பண்ணுகிறாள்? தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு மீட்பை அவள் ஏற்படுத்துகிறாள். எஸ்தர் எழுந்தாளுங்க. எதுக்கு தெரியுமா எழுந்தாள்? ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படியாய், திறப்பிலே நிற்கும்படியாய் தன் ஜீவனை கூட அவள் பணயம் வைத்து அவள் எழுந்தெழுந்தாள். இன்றைக்கு தாய்மாராய் இருக்கிற நாம அல்லது சகோதரிகளாய் இருக்கிற நீங்கள் நம்முடைய ராஜாதி ராஜாவின் முன்பாக நின்று திறப்பிலே ஆத்துமாக்களுக்காய் நிற்கிறோமா? எஸ்தர் ஆத்துமாக்களுக்காய் நின்றாள். நான் செத்தாலும் பரவாயில்ல. மோசே அழகாய் சொல்லுகிறார், என் ஜீவனுக்கு ஈடாய் ஜனங்களை தாங்க ஆண்டவரே, என் ஜீவனுக்கு ஈடாய் ஜனங்களை தாங்க ஆண்டவரே, இவங்களை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே என்று சொல்லி திறப்பிலே நின்றாள். நீங்களோ நானும் திறப்பிலே நிற்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திறப்பிலே எத்தனையோ ஜனங்கள் நம்மை சுற்றி அழிந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கக்கூடாது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சேஃப். அதுதான் மொர்தெக்காய் சொன்னார். நீ ராஜா வீட்டில் இருக்கிறதுனால நீ சேஃப்னு நினச்சிட்றியா? இல்லை, போய் நெல்லு. ராஜாவுக்கு முன்பாக உன்னுடைய ஜனங்களுக்காய் நெல்லு. நீங்கள் நினைத்த கூடாது, நான் ஞான ஸ்நானம் பெற்றுட்டேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாக நிற்கிறேன், யாரோ எப்படியோ அழிஞ்சு போனால் என்ன, எனக்கு என்ன கவலை, நானும் என் குடும்பமும் ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறோம். இல்லை இல்லை, ஆத்தும பாரம் நமக்கு தேவை. நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்காய், நம்மோடு பழகுகிற ஜனங்களுக்காய் நம்ம எவ்வளவாய் திறப்பிலே நிற்கிறோம். எஸ்தர் நின்றது போல நாம் செய்யாவிட்டால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்துலேருந்து வரும். வேறு இடத்துல வந்தால் தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கூப்பிடலைன்னா என்ன பண்ணுமா? கல்லுகள் கூப்பிடணும். கல் கூப்பிடணுமா? நம்ம கூப்பிடலாமா? எனக்கு பதில் ஒரு கல்லை கூப்பிட விட மாட்டேன். சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து, எனக்கு பதில் கல்லை கூப்பிட விட மாட்டேன், நான் கூப்பிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது ஒரு சகோதரி, நீங்கள் சின்ன வயசுலேருந்து பழகுனவங்களா இருக்கலாம், அல்லது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் உங்களுக்கு நெய்பர்ஸாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம், அநேக வருஷங்களாக உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம். நிறைய பேருக்கு அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார் தெரியுமா? பக்கத்து வீட்டு ஆண்டி தான் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. இல்லை, நெய்பர்ஸ்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இல்லை உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அவங்களுடைய ரட்சிப்புக்காக எவ்வளோ ஜெபிச்சிருக்கீங்க? அநேக காரியங்களை குறித்து நீங்கள் பேசுகிறீங்கல்ல. உங்கள் கதை, எல்லா கதையும் யார்கிட்ட கேட்கலாம்? நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி தான். பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட கேட்டால் எல்லா கதையும் தெரியும். ஆனால் அந்த ஆண்டி ரட்சிக்கப்பட்டாங்களா? நம்ம கதையை கேட்டால் எங்கே ரட்சிக்கப்படுவாங்கன்னு கேட்குறீங்களா? இல்லைங்க. திறப்பிலே நிற்போம். எஸ்தர் நின்றால், நான் செத்தாலும் சாகிறேன், நான் என்ன பண்ணுகிறேன்? திறப்பிலே நிற்கிறேன். திறப்பிலே நிற்பதற்கென்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கோரி டென் போம் என்று சொல்லுகிற ஒரு அருமையான சகோதரி சரித்திரத்தில் இருக்கிறாங்க. அவங்க டென்மார்க்கில் சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. அவங்க தேசத்தில் திடீரென்று ஹிட்லர் ஆட்சி வந்தபோது அவர்கள் யூதர்களெல்லாம் பிடித்து கொண்டு போனார்கள். அப்போது இந்த அம்மா யூதர் கிடையாது. இவங்களுடைய குடும்பமும் வாட்ச் செய்கிற தொழில். அந்த காலத்தில் வாட்ச் செய்கிற தொழில் ஒரு பெரிய ஒரு சம்பாதிக்கிற ஒரு தொழில். அப்போ இவங்க அப்பா ஒரு பெரிய வாட்ச் மேக்கர், ஒரு வாட்ச் கடை வைத்திருந்தார். இந்த குடும்பத்தார் எல்லாரும் நல்ல வசதியாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
அப்போ இந்த யூதர்களுக்கு விரோதமாக இந்த யுத்தம் வந்தபோது எல்லா யூதர்களையும் அப்படியே பிடித்து கொண்டு போவாங்களாம். சோல்ஜர்ஸ் வருவாங்க, பிடித்து கொண்டு போவாங்க. அப்போ இந்த அம்மாவுடைய மனதிலே எப்படியாவது இந்த யூதர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசை. அப்போ அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, நம்ம இப்படி சும்மா இருக்கக்கூடாது, ஏதாகிலும் செய்யணும். அப்பா சொல்கிறாரு, ஐயோ நம்ம ராஜ உத்தரவுக்கு விரோதமாக நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நீ பேசாமல் உன் வேலையை பாரு. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை நான் ஏதாகிலும் செய்வேன் என்று சொல்லி முதலாவது 2 யூதர்களை என்ன பண்ணுறாங்களா, அவங்க வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வைக்கிறாங்க. நீங்கள் சரித்திரத்தை படித்து பாருங்கள், மிகவும் மிகவும் மனதை உருக்குகிற ஒரு சரித்திரம். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, 2 பேர். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்தை கேட்ட யூதர்கள் பயந்து வந்து இவங்க வீட்டில் சேர்றாங்களா. அப்புறம் இவங்க டோருக்கு பின்னாடி ஒரு குட்டி ரூமை இவங்க கட்டி அதிகாரிகளுக்கு தெரியாமல் அவங்க வீட்டிலேயே இந்த யூதர்களை ஒழித்து வைக்கிறார்கள். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவங்களை கவனிக்கிறது, இதெல்லாம் அவங்க பல வருஷங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு நாள் எப்படியோ யாரோ இவர்களை காட்டி கொடுத்து விடுகிறார்கள். காட்டி கொடுத்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து இவங்களை பிடித்து கொண்டு போகிறார்கள். இந்த 2 சகோதரிகள், அக்கா தங்கச்சி 2 பேர், அவர்களை பிடித்து கொண்டு போய் யூதர்களை எப்படி கொடுமைப்படுத்தினார்களோ அதே விதமாக இந்த சகோதரிகள் யூதர்கள் அல்ல, ஆனால் கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கு உதவி செய்கிறாங்க. இவங்களை கொடுமைப்படுத்தி அந்த கொடுமைகளெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கிரகிக்க முடியாத கொடுமைகளை இந்த 2 சகோதரிகள், அக்காவும் தங்கச்சியும் வந்து அனுபவிக்கிறார்கள். இதில் தங்கச்சி வந்து அந்த கொடுமைகள் தாங்க முடியாமல் அந்த ஜெயிலேயே, அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்லேயே இருந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த சகோதரி கடைசி வரைக்கும் அவர்களுக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுத்து அவங்க வெளியிலே வருகிறாங்க. காப்பாற்றினார்கள். தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து காப்பாற்றினார்கள். இன்றைக்கு அந்த சகோதரி காப்பாற்றின அந்த யூத குடும்பங்கள் வாழ்ந்திருக்கிறது. அவங்க யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ, ஒரு சின்ன குழந்தையை எடுத்து அவங்க வந்து பால் கொடுத்து அவர்கள் வந்து வளர்க்கிறார்கள். அந்த கதையை நீங்கள் படித்து பாருங்கள். அப்படி ஒரு தியாகத்தை எதற்கு செஞ்சாங்க தெரியுமா? ஆத்மாவின் மீட்புக்காய். எப்படியாகிலும் அவங்கள காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு நீங்களோ நானோ கோரி டென்பும் மாதிரி ஒரு வேளை பெரிய காரியங்களை நம்ம சாதிக்க முடியாமல் இருக்கலாம். மற்றவர்களுடைய ஆத்மாக்களுக்காய் நம்ம என்ன விலை கொடுக்கிறோம்? எஸ்தர் சொல்லுகிறாள், நான் என் ஜீவனையே விலையாக கொடுக்கிறேன். எதற்காக தெரியுமா? ஆத்மாக்களை காக்கும்படியாய். இன்றைக்கு நான் என்ன விலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன்? ஜபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆத்மாக்களுக்காய் திறப்பிலே நிற்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அவங்க எவ்வளோ முகத்தில் துப்பினாலும் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, தைரியமாய் சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், காலம் கடைசி காலம். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா உம்முடைய சன்னிதானத்தில் நான் நிற்க மாட்டேன் ஆண்டவரே. என்னை நீங்கள் வெறுத்தாலும் பரவாயில்ல, என்னை ஒதுக்கினாலும் பரவாயில்ல, என்னை பிடிக்கலன்னு நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன்? சுவிசேஷத்தை நான் போதிப்பேன் அப்பா. உங்களுக்கும் என்மேலும் அது விழுந்த கடமையாக இருக்கிறது. எப்படியாகிலும் ஒருத்தரையாகிலும் நான் என்ன பண்ண வேண்டும்? நரகத்திலிருந்து மீட்டு பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற நான் சொல்லுகிறேன். நான் அதை செய்யும்போது வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் எப்படி இருக்கான்? மிகுந்த. எத்தனை பேருக்கு பரலோகத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கணும்னு ஆசை? யோசிச்சு பாருங்களேன். என்னால் நான் ஒரு பாவியை வந்து மனம் திரும்புதல் கேட்டாய் நடத்தும் போது என்னால் பரலோகத்தில் என்னவா ஒரு பார்ட்டி நடக்குதான். ஹல்லேலூயா. நம்மாலே சந்தோஷம் உண்டாக்கலாங்க. பரலோகத்திலே ஒரு சந்தோஷத்தின் குரல் கேட்கட்டும், பரலோகத்திலே ஒரு உற்சாக குரல் கேட்கட்டும். எதற்காக தெரியுமா? நான் ஒருவரை பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்த இயேசுவை பற்றி அவர்களுக்கு சொல்லி அவர்களை நான் என்ன பண்ணுகிறேன்? பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? தூசியை உதறிட்டு எழும்பலாம். அநேக நேரத்தில் இந்த தூசியே நமக்கு ஒரு பாரமாய் மாறி விடுகிறது. இந்த தூசியை கூட நம்ம தாங்க முடியாமல் உட்காந்துட்ருக்கோம். அது தூசி தான், தட்டி விட்டா போயிடும். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? ஐயோ இந்த தூசி ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ஐயோ இந்த பாரம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, இந்த குடும்ப சுமையை என்னால் சுமக்க முடியல, இந்த பார சுமையை என்னால் சுமக்க முடியலன்னு நம்ம வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அழைப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். தூசியை உதறி விட்டு எழுந்துரு, எழும்பி பிரகாசி மகளே, உன்னுடைய ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மேல் உதிக்க விரும்புகிறார்.
ஒரு தெபோராளாக ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஒரு எஸ்தராக ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஒரு அன்னாளாக ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். உங்களை தூசியை உதறி விட்டு எழும்ப வேண்டும். ஒருவேளை நீங்கள் பாவத்தில் அக்கிரமத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பீங்களா? அந்த பாவமாகிய தூசியை உதறி விட்டு எழும்புங்க. ஹல்லேலூயா. கெட்ட குமாரனை பற்றி நாம் எல்லாம் அறிந்த காரியம்தான். ஆனால் அவன் ஒன்று செய்ய வேண்டியதாக இருந்தது. அவன் எழும்ப வேண்டியதாக இருந்தது. இங்கே பாருங்கள், அவன் போயிட்டான், அப்பாவை விட்டு தொலைஞ்சு போயிட்டான். அப்பா அவனை தேடி பின்னால் போலங்க, இவன் எழும்ப வேண்டியதாக இருந்தது. யோசித்து பாருங்கள், அவன் மாத்திரம் எழும்பாமல் இருந்திருந்தால் அவன் வாழ்க்கை பூரா அவன் பண்ணி கூடவே உட்கார்ந்துருப்பாங்க. அவனுடைய வாழ்க்கை அவன் வீணாக இருக்கும். ஆனால் அவன் எழுந்திருந்தான், தகப்பனிடத்துல போனான். தகப்பன் அவனுக்காய் காத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எழும்பி வருவீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவீங்களா? அன்னாளை போல அழுதது போதும், மன கிளேசத்தினாலே, வேதனையிலே, மற்றவர்களுடைய துர்பேச்சினாலே, மற்றவர்களுடைய முடவாக்கும் பேச்சினாலே நீங்கள் மனமடிவானது போதும். தூசியை உதறுங்க, தூசியை உதறுங்க. எழுந்துருங்க, எழுந்துருங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே வாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே வாங்க. அவர் உங்கள் ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. we thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கட்டுகளை அறுத்து எழும்ப கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை முடமாக்குகிற காரியங்களை கர்த்தாவே உதறி விட்டு எழும்ப கிருபை தாங்க ஆண்டவரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே அப்பா, எழும்ப கிருபை தாங்க அப்பா. சோர்வினாலும் பயத்தினாலும் ஆண்டவரே, கர்த்தாவே சோம்பேறித்தனத்தினாலும் ஆண்டவரே நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்பா. எழும்ப கிருபை தாங்க ஆண்டவரே. வயல் நிலம் எல்லாம் அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது ஆண்டவரே. எங்களை அனுப்பும் அப்பா, எங்களை அனுப்பும் ஆண்டவரே. இதோ நான் உம்முடைய சித்தத்தை செய்யும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? என்னை அனுப்பும், நான் போகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்காக நான் போகிறேன் ஆண்டவரே. உம்முடைய சார்பாக நான் போகிறேன் ஆண்டவரே. யாரை அனுப்புவேன் என்று அவர் கேட்கிறாரே. என்னை அனுப்பும் அப்பா, நான் போகிறேன். என்னை அனுப்பும் அப்பா, நான் போகிறேன். எழும்புகிறேன் அப்பா, எழும்புகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இதுக்கு மேலெல்லாம் நான் எழும்பி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு மகளே, எழுந்திரு மகளே. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய வயதை பார்க்காதே, உன்னுடைய சரீர சுகத்தை நீ பார்க்காதே, உன்னுடைய சரீர பலவீனங்களை நீ பார்க்காதே. உன்னை கொண்டு நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலனுள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம், அவர் லேசான காரியம். இன்றைக்கு எழும்புவாயா? இன்றைக்கு எழும்புவாயா? சகோதரியை நீங்கள் எழும்புவீங்களா? எழும்புவீங்களா? ஆண்டவரே, நான் எழும்புகிறேன் ஆண்டவரே, நான் எழும்புகிறேன் ஆண்டவரே, நான் எழும்புகிறேன் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. நீர் எனக்காய் வைத்திருக்கிற பாதையை ஓட நான் எழும்புகிறேன் ஆண்டவரே. ஒரு தெபோராளாக எழும்புகிறேன், ஒரு எஸ்தராக எழும்புகிறேன், ஒரு அன்னாளாக நான் எழும்புகிறேன் ஆண்டவரே. தூசியை உதற கிருபை தாங்க, தூசியை உதற கிருபை தாங்கன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும்
செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் எழும்பிட்டேன், ஆண்டவரே நான் எழும்பிட்டேன், ஆண்டவரே நான் தூங்கினது போதும் அப்பா, நான் சொம்பலாய் இருந்தது போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிரயோஜனமற்று இருந்தது போதும் அப்பா, நான் ஒழித்து வைத்தது போதும் அப்பா. நான் எழுந்திருக்கிறேன், நான் எழுந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் தூசி உதறி விட்டு நான் எழுந்திருக்கிறேன். என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. போருக்கு என்னுடைய கைகளை நீங்க ட்ரெயின் பண்ணுங்க ஆண்டவரே. He trains my hands for war என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கைகளை போர் செய்வதற்கென்று அவர் ட்ரெயின் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, வானலோகத்தின் பொல்லாத சேனைகளை போராடுவதற்கு என்னுடைய கைகளை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. நான் வருகிறேன் அப்பா, நான் வருகிறேன் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளுக்காய், அடுத்த தலைமுறைக்காய் தெபோராளாய் நான் தாயாக எழும்புகிறேன் ஆண்டவரே. ஒரு எஸ்தராய் நான் திறப்பிலே நிற்கிறேன் ஆண்டவரே. ஒரு அண்ணாளாய் ஆண்டவரே நான் எல்லா சத்தங்களையும் உதறி தள்ளிவிட்டு உம்முடைய சத்தத்திற்கு நான் வருகிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய சன்னிதானத்தில் எழுந்து நிற்கிற உம்முடைய சகோதரிகளுக்காய், பிள்ளைகளுக்காய் நான் ஒரு விசை கூட உம்முடைய பாதத்தில் வருகிறேன் தகப்பனே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீர் தகப்பனே. ஆவியானவரே, இந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன், சகாயம் செய்யும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு பலப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சத்துவம் கொடுப்பீராக. எழும்பட்டும் தகப்பனே, எழும்பட்டும் தகப்பனே. தள்ளாடுகிற முழங்கால்களை இன்றைக்கு நீர் ஸ்திரப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. மங்கி எறிகிற திரியை நீர் அணைக்கிற தேவன் அல்ல அப்பா. மங்கி எறிகிற திரிகளை இன்றைக்கு நீர் எழுப்புவீராக தகப்பனே. ரபா சந்தர நமசிகர பபப நிமரபதி அந்தர நமஷபபபபபப. உம்முடைய பலன் உண்டாயிருக்கட்டும், உம்முடைய சத்துவம் உண்டாயிருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உனக்கு இருக்கும் கொஞ்ச பலத்தோடு போ என்று சொன்னீங்க. கொஞ்ச பலத்தோடு போ. எங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு நாங்க போகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வெட்கப்படுத்த மாட்டீரப்பா. நீர் எங்களோடு கூட போவீர். நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுவீர் ஆண்டவரே. கோணலான பாதைகளை எங்களுக்கு முன்பாக செவ்வைப்படுத்துகிறவர் நீரப்பா. நீர் இந்த மாதத்துல எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல எங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவீர் ஆண்டவரே. எங்களுடைய பாதைகளை நீர் செவ்வைப்படுத்துவீர். கரடு முரடான பாதைகளை நீர் எங்களுக்கு முன்பாக சமபூமியாக்குவீர் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. Hallelujah. எங்களுக்கு முன்பாக செல்லுகிறவரே, எங்களுக்கு முன்பாக செல்லுகிறவரே, எங்களை சுற்றிலும் பாளையம் இறங்குகிறவரே. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் நீர் பெரியவர். எங்களுக்குள்ளே இருக்கிறவர் நீர் பெரியவர். எங்களுக்குள்ளே இருக்கிறவர் நீர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்கு உப்பாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே. இந்த உலகத்துக்கு உப்பாக எங்களை அழைத்திருக்கிறீர். எழும்புகிறோம் தகப்பனே, எழும்புகிறோம் தகப்பனே. சோம்பேறித்தனப்பட்டது போதும், பயந்தது போதும் ஆண்டவரே. எழும்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எழும்பும் போது நீர் எங்களுக்கு அயுத்தம் செய்வீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அயுத்தம் செய்வீரப்பா. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீர் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்துவீர் ஆண்டவரே.
Thank you, Jesus. We praise you, Father. எழும்பி பிரகாசிக்க கிருபதா, எழும்பி பிரகாசிக்க கிருபதாங்க. Hallelujah, hallelujah, hallelujah. மரக்காலால் மூடி வைக்கிற வெளிச்சமாய் அல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு நாங்கள் எங்கள் வெளிச்சத்தை சுமந்து செல்லுகிறவர்களாய் எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறேன். கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், வல்லமையினால் அபிஷேகியும் தகப்பனே. எங்களுக்குள்ளே இருக்கிறவர் எத்தனை வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் மறவாதலுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எத்தனை கோலியாத் வந்தாலும், எத்தனை எரிகோ கோட்டைகள் எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், நீர் எங்களுக்காய் முன்பாக செல்லுகிறவர் தகப்பனே. ஓ ரபா சந்தர நமசிகர பப 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 நிமரவதி அந்தர நமோ ஷபர பர 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 உரபா பப மம 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 சிகரவதி அந்தர நமோ ஷபர பப பப. ஹalleluya. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா, கரங்களை தட்டி பாடுவோம். வெற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஹalleluya. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. உற்சாகமாய் சொல்லுவோம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லா